இன்று அருள்மிகு நெல்லையப்பர் காந்திமதியம்மன் திருக்கோயிலில் வெள்ளித்தேர் வீதி உலா நடைபெறுகிறது. 1991ஆம் ஆண்டில் நடந்த தீ விபத்தில் பழைய வெள்ளித்தேர் சேதமடைந்தது. அதன் பிறகு இன்று வரை எந்த வெள்ளித்தேரோட்டமும் இங்கு நடக்கவில்லை. வெள்ளித்தேர் மீண்டும் வீதியில் எழுந்தருளுவது நெல்லை பக்தர்களுக்கு சாதாரண விழா அல்ல. மீண்டும் நெல்லையப்பர் வெள்ளித்தேரில் வருவாரா என்ற ஏக்கத்தில் இருந்த பக்தர்களுக்கு பழைய திருவிழா மரபில் மீண்டும் வெள்ளித்தேரோட்டம். சிறு வயதில் பார்த்த வெள்ளித்தேர் மீண்டும் வந்துவிட்டது என்று கண்கலங்கி பேசுகிறார்கள் பக்தர்கள். நெல்லையின் பாரம்பரியம், சைவ சமயத்தின் தேர்மரபு, இவற்றை இளம் தலைமுறைக்கு கடத்தும் முக்கிய நிகழ்வுதான் இது. கர்மா எனும் சுழற்சியில் சிக்கித் தவிக்கும் மனித வாழ்க்கை அந்த பரமாத்மாவை எப்படியாவது அடைந்துவிட வேண்டும் என்பதை குறிக்கவே ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து தேரை இழுத்துக் கொண்டு செல்கிறார்கள். இந்த தேரில் நெல்லையப்பர், காந்திமதியம்மன், விநாயகர், முருகபெருமான், சண்டிகேஸ்வரர் என்ற பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி ரத வீதிகளில் திருவீதி உலா வருவார்கள். சுமார் 427 கிலோ வெள்ளி, 18 அடி உயரம், பாரம்பரிய சிற்பக்கலை, நாதஸ்வரம் தவில் முழங்க, வேத மந்திரங்கள் ஓத, தீபாராதனை காட்டியபடி ஹரஹரா சிவசிவா என்ற கோஷத்துடன் பக்தர்கள் வெள்ளித்தேருடன் வீதி உலா செல்வார்கள். மழை வந்து விவசாயம் செழித்து மக்கள் வளத்துடன் வாழ, நோய் நொடியின்றி நிம்மதியுடன் இருக்க இறைவன் வீதிகளில் உலா வருகிறார். வீதியெங்கும் கற்பூர ஆரத்தி, விளக்கு பூஜை, மலர் தூவி இறைவனை வரவேற்பார்கள். வீட்டு வாசலில் கோலமிட்டு மாவிளக்கு ஏற்றி வைத்து தேங்காய் உடைத்து குழந்தைகளை தூக்கி காட்டுவார்கள். இறைவன் கோயிலில் மட்டுமில்லை, நான் படைத்த உயிர்கள் எங்கிருந்தாலும் அதை தேடி வருவேன். தனியாக அல்ல, உலகை இயக்கும் 5 சக்திகளும் சேர்ந்து வருவோம் என்பதை குறிக்கும் வண்ணம் இன்று பஞ்சமூர்த்தி திருவீதி உலா நடக்கிறது. சுமார் 35 ஆண்டுகளுக்கு பிறகு கருவறையில் இருந்து அருள்பாலித்த நெல்லையப்பர் இன்று உங்கள் இல்லம் தேடி வந்து ஆசீர்வதிக்கப் போகிறார் என்பதுதான் சிறப்பு. நன்றி.